இந்த வீடியோவில் நம்ம HTML இமேஜ் டேக் பற்றி பார்க்கலாம். இமேஜ் டேக் எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்கள் வெப்சைட்டில் ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக, அதாவது காட்டுறதுக்காக யூஸ் ஆகும். நான் இப்போ போயிட்டு IMG அப்படின்னு போட்டு என்டர் தட்டினா இந்த மாதிரி நல்லா கோடு வரும். வந்துருச்சு பாருங்கள். அதில் SRC ஆல்ட்டுன்னு சொல்லி 2 இருக்குல்லையா, அதெல்லாம் நம்ம ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த SRC அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா, அதில் வந்து நீங்கள் இப்போ உங்கள் வெப்சைட்டில் போட போகிறீங்களா ஒரு இமேஜ், அதோட பேத்தை வந்து கொடுக்கணும். அது எங்கே இருக்குது, இல்லைன்னா அது என்ன இமேஜ், அந்த மாதிரி அதோட லிங்க்கை வந்து கொடுக்கணும் பார்த்தா வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் cat.jpg அப்படின்னு ஒரு இமேஜை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை போயிட்டு அந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போய் கொடுக்குறேன். cat.jpg அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு இங்கே இந்த இமேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு தான் அந்த சோர்ஸ் வந்து யூஸ் ஆகும், சோர்ஸ் டேக். ஸோ அதே மாதிரி ஆல்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இதில் போயிட்டு இப்போ நான் கேட் இமேஜஸ் அப்படின்னு சும்மா ஒன்று போடுறேன். போட்டுட்டு இப்போ நான் சோர்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அந்த சோர்ஸில் போய் ஏதாவது நான் சின்ன சேஞ்சஸ் பண்ணி நான் ஒன்று பண்ணுறேன். ஸோ பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்களா அந்த இமேஜ் வந்து லோட் ஆகலை. எனக்கு கேட் இமேஜஸ் நான் இங்கே ஆல்ட்டில் கொடுத்தது இங்கே வந்துருச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் சோர்ஸில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஆல்ட்டில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது இங்கே வந்துடும். ஸோ எஸ்ஆர்சி ஆல்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்சிக்குள்ளே உங்கள் அந்த அப்லோட் பண்ண போகிற இமேஜோட பாத் ஃபைல் லிங்க் இந்த மாதிரி எதையாவது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆல்ட் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் அந்த இமேஜ் வரலாட்டி அங்கே என்ன வரணுமோ அதை நீங்கள் கொடுத்தா அங்கே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த இமேஜோட சைஸையும் நம்ம மாற்றலாம். வித்து வேணும்னா வித்தை மாற்றிக்கலாம், ஹைட் வேணும்னா ஹைட்டை மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ வித்து அப்படின்னு போட்டு என்டர் தட்டினா இந்த மாதிரி வரும். பார்த்தீங்களா வந்துடுச்சு. வித் அப்படின்னு போட்டு என்டர் தட்டினா அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதில் போயிட்டு 100 அப்படின்னு கொடுத்தா எவ்வளோ குட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா அந்த இமேஜு. ஸோ அதே மாதிரி அழிச்சிட்டு 500 அப்படின்னு கொடுக்குறேன். எவ்வளோ பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அதோடய வித்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹைட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வெறும் வித்து மட்டும்தான். இப்போ ஹைட் இருக்குது. ஹைட்டுன்னு போட்டு என்டர் தட்டினா அந்த மாதிரி வரும். அதில் போய்ட்டு 100 போட்டால் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடுது. ஸோ அதை அழிச்சிட்டு 500 போட்டால் இந்த நார்மலாகவே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம அதோட வித்து ஹைட்டு இந்த மாதிரி அந்த சைஸிங்கையும் நம்ம இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஆர்சினா என்ன, ஆல்ட்னா என்ன, வித்துனா என்ன, ஹைட்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப். நம்ம இந்த மாதிரியும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பனாக நம்ம இன்டர்நெட்டில் இருந்து ஒரு இமேஜோட லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம சோர்ஸில் போட்டு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ நெட்லேருந்து ஒரு இமேஜோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணுறேன் அந்த சோர்ஸில். இப்போ பார்த்தீங்களா அந்த இமேஜ் வந்து வந்துடுச்சு. ஸோ இதில் போய்ட்டு அதே மாதிரி பண்ணிக்கலாம். சைஸு வித்து ஹைட்டு இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வித்துன்னு போட்டு என்டர் தட்டினாலே அந்த மாதிரி இந்த டபுள் கோட்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதில் போய்ட்டு 500 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 500 கொடுத்தா ஒரு கரெக்டான லெவலுக்கு வந்துடுச்சு. இல்லை அப்படின்னா 100ன்னு கொடுக்குறேன். ஸோ இதோட சைஸும் எவ்வளோ குட்டியாகுதுன்னு பாருங்கள். வித்தை எந்த அளவு கொடுக்குறோன்றதெல்லாம் இருக்குது. நான் திரும்பியும் 500லேயே வச்சுருவேன். ஸோ நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஹைட்டு கொடுக்க போகிறேன். இப்போ அதே மாதிரி தான் ஹைட் அப்படின்னு போட்டு என்டர் தட்டினா அந்த மாதிரி கோட்ஸ் வந்துடும். அதில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 500 அப்படின்னு கொடுக்குறேன். 500 அப்படின்னு கொடுத்தோன்னே இங்கே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி லென்த்தியாக வேணாம், கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நான் 300க்கு மாற்றிடுறேன். இப்போ வந்து கரெக்டான சைஸில் இருக்குது. ஸோ வித் அண்ட் ஹைட்னா இந்த மாதிரி தான் நம்ம ஒரு இமேஜோட வித்து ஹைட்டு இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி வேணுமோ நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறையா இமேஜஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.